Praise the Lord மக்களே. எபனேசர் நம்மோடு கூட இருக்கிறார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என சிறையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என சிறையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. சுவே, என்னை கருவோல சுமந்து வந்தீங்க. ஒரு தாய் கருவல எவ்வளவு பாதுகாப்பாக அந்த கருவை அவ பாதுகாத்து அதை பெற்றெடுப்பாளோ அதே போலதானப்பா நீர் என்னை பாதுகாத்து வந்தீர். நீரை நடத்துகிறீர். அது உண்மை என்று சொன்னால் தொடர்ந்து நீர் நடத்துவீர். நீங்க சில பிரச்சனைகள், சில சோர்வு, பலவீனம், அவமானம், நிந்த, செய்யாத காரியத்துக்கு அவமானமான வார்த்தை, அந்த காலவேளையில் எபனேசர் நீர் இருக்கிறீர். நீர் இருக்கிறீர். நீ நன்மையால் என்னுடைய வாழ்க்கையை நிறைப்பீர். நான் நம்புகிறேன். இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற மக்கள் இந்த காலங்களில் எபனேசரே தொடுங்கப்பா, அவங்கள பலப்படுத்துங்க. அவன் வார்த்தை ஒரு நாளும் பொய்யானதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். இந்த எபனேசர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சங்கீதம் 91:11 இப்படியா வருது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார். பாருங்க, நம்ம பாடி துதிச்சோம். எபனேசர் எப்படி நம்மளை பாதுகாத்து நடத்துறாரு. ஒரு தாய், கற்பம் தரித்த ஒரு தாய் பாருங்க, முந்தி போல விறுவிறுன்னு ஓட மாட்டாங்க, அவசரமாக நடக்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு குதிக்க மாட்டாங்க. இல்லை, உள்ள இப்போ ஒரு பிள்ளை இருக்கு, சேதம் ஆகக்கூடாது. நடக்கிறதெல்லாம் ஸ்லிப்பர்னா மாறி இருப்பாருங்க, அப்படி ஃப்ளாட் ஸ்லிப்பர். ஏன்னா கால் பிசங்குச்சுன்னா அவ்வளோதான். எதுக்குன்னா உள்ள இருக்கிற அந்த பிள்ளைக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஆமாம், ரொம்ப கரிசனையோடு கூட பெற்றெடுக்கணும். அது எப்படியோ அதுக்கு மேலே இந்த கர்த்தர், இந்த எபனேசர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அவனு சொல்லவா, உங்களோட திறமை, உங்களுடைய படிப்பு, நீங்கள் சரியாக ஏதோ சாப்பிட்றீங்க, ஏதோ ஹெல்த்தை கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிறீங்க, வாக்கிங் போகிறீங்க, எக்ஸசைஸ் செய்கிறீங்க, இதனால பிரச்சனை வியாதி எதுவும் வரலன்னு நினச்சிடாதீங்க. அவர் நம்மளை ஒரு கருவை போல பாதுகாத்து நடத்துகிறார். அதான் உண்மை. பெரிய பெரிய பிரச்சனை, எவ்வளோ சோர்வுனா வருது. ஆனால் ஏன் தெரியுமா, நம்ம அந்த சோர்வு, அந்த பலவீனத்துலனா போய் மாட்டாமல் இருக்கிறோன்னா, இந்த கர்த்தர் நம்மளை வேலையடைத்து நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். ஆமென். அதுதான் இன்னைக்கு 91 சங்கீதத்திலே நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதக்காரர் அனுபவிச்சு சொல்றாரு, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்.
நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க, இது என்ன நடக்கும், இதை செஞ்சு முடிப்பானா, என் பிள்ளைக்கு நன்மை உண்டாகுமா, என் பிள்ளை நல்ல விதத்தில் பிள்ளையை பெற்றெடுப்பாளா, என் பிள்ளை இங்கேருந்து வெளிநாடுக்கு வேலைக்கு போதே. வேத வார்த்தை சொல்லுது, நம்முடைய வழிகளில் நமக்கு தேவதூதர்களை தந்து நம்மளை காக்கும்படி செய்கிறார். இது உண்மை. உங்களுடைய காரியங்களை ஜெயமாக வைங்க, கர்த்தரை நம்பி வைங்க. மிஷினரிகளை பார்த்து சொல்கிறேன், ஊழியக்காரங்களை பற்றி சொல்கிறேன், பயப்படாதீங்க. உங்களை காக்கும்படி அவர் தேவதூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். முன்னும் பின்னும் இருக்கிறாங்க, நம்முடைய வீட்டின் முகப்பில் இருக்கிறாங்க, வாசலில் இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. எந்த சேதமும் நடக்காது. ஏன்னா கர்த்தர் நம்மளை அவ்வளவு கண்மணி போல பாதுகாக்கிறார். இது உண்மை. நீங்கள் காக்கப்படுவீங்க. நீங்கள் எதெல்லாம் உள்ளத்தில் நினச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, வேலையில் ஒரு முன்னேற்றம் வேணும், என்னுடைய எக்கனாமிக் கண்டிஷன் முன்னேறணும், நன்மை வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும். ஐ டெல் யூ ஒன் திங், உங்களுக்கு உதவி செய்வதற்கே அவருடைய தூதர்களை நமக்கு கட்டளையிட்டு அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் ஜெயம் எடுப்போம். செய்யும் காரியங்களிலே ஜெயம் எடுத்து வாழ கர்த்தர் கிருபை செய்வார். God bless you. Bye-bye.